இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ எப்பயுமே யூஸ்வலாக வந்து சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வருவாங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃபேமிலி வருவாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப குழப்பி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஒரே டைம் 4 ஃபேமிலி ஒவ்வொரு பக்கம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து எதை எங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே வந்து அப்படியே குழப்பமாக போயிட்டுருக்கு. எனிவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சரண விக்ரமோட ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. ஸோ சரண விக்ரமோட அப்பா அம்மா வந்தாங்க. ஸோ அந்த ஒரு அவங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்கள கட்டிப்பிடிச்சி அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பாவும் வந்து அப்படியே வாய்ஸ் எல்லாம் வந்து மாறி போய் அவர் உடஞ்சி அழுததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே போயிட்டு இன்ட்ராக்ஷன்லாம் வந்து நடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு முக்கிய பாயிண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவன் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறான், மற்றபடி நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து நீ 50 லட்சம் எனக்கு வாங்கலனாலும் பரவாயில்ல, நீ என்னை வந்து பெருசாகி காப்பாற்ற தேவையில்ல, நீ வந்து நல்லா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குற பற்றியா, அதுதான் எனக்கு பெருமையே, நீ அதை பண்ணிட்ட, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் வந்து நீ பேசு, நீ வெளியே பற்றி கவலையே படாத, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க, நீ வந்து பண்ணுறது எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு, என்ன ஒரே விஷயம் நீ வந்து எங்கேயுமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிற, யாரையுமே நம்பாத, பின்னாடி உன்னை பற்றி பின்னாடி நிறைய பேசுகிறாங்க, ஸோ நீ வந்து உஷாராக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து இல்லை மம்மி இங்கெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து எனக்கு நீ ஒரு விஷயம் ஒரு டைம் பண்ண, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அக்ஷயா போகும்போது வந்து நீ அழுத பற்றியா, நான் வந்து அழுதேன் ஆக்சுவலாக. எனக்கு அக்ஷயா போகும்போது போனப்புறம் நீ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ அதுதான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விசித்ராவை நீ மம்மின்னு கூப்பிட்றன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டை வந்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டிலே நீ மட்டும்தான் வந்து அவங்கள மம்மி அப்படின்னு சொல்லி வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரையும் வந்து கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாகட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி அக்ஷயா வந்து போனப்போ வந்து நான் ஃபீல் பண்ணேன், பட் வந்து சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா வந்து நீ அவங்க போகும்போது வந்து நீ தங்கச்சி அப்படின்னு சொன்ன, ஸோ நீ இதுதான் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மாவாக பழகுறோம் அப்படின்னா நீ அம்மாவாகவே பார்ப்ப, ஒருத்தர்கிட்ட தங்கச்சியாக பழகுறோம் அப்படின்னா தங்கச்சியாகவே பார்ப்ப, இதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே, அந்த ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியாக பார்க்குறேன், நீ அதே அப்படியே நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு அது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது ஒரு சில செக்மெண்ட். ஸோ இன்னும் வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ எல்லா எக்ஸ்க்ளூசிவான லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.